தான் பெரியது என்று நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, சக்தி தான் பெரியவள் என்று அவர் சொல்கிறார். இதில் சிறந்தவர் யாரு சொல் பார்க்கலாம். இவ்வளவுதானே? இந்த உலகத்தில் சிவன் தான் பெரியது. முக்காலத்தை உணர்ந்தவள் அல்லவா? முற்றும் தெரிந்தவனி. நீ சொல்றது உண்மை, நீ இதை நல்லவ அப்படியே சொல்லிட்டு போ. சிவன் தான் பெரியது, சிவன் தான் பெரியது. உன் வணக்கம் அங்கே இருக்க தேவையில்லை. உன்னை பற்றி எனக்கு நன்கு தெரியும். உலகத்தை ஒரு ஜனத்தில் வளம் பெறக்கூடியவன். உனக்கு அறியாதது, தெரியாதது, புரியாதது ஒன்றுமில்லை. அப்படி இருக்க இங்கு நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் தான் நீ பதிலை சொல்ல வேண்டும். சொல்லுங்க பாட்டி. உலகத்தில் சக்தி பெரியதா, சிவம் பெரியதா? என்ன பாட்டி இது? நீங்கள் கேட்கும் கேள்வி வேடிக்கையாகவும் இருக்கு, விசித்திரமாகவும் இருக்கு. இந்த உலகத்தில் சக்திதான் பெரியது, சக்திதான் பெரியது. நீ சொல்லும் வார்த்தையை கேட்க போனால் செவிகளுக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது, மனதிற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் சக்திதானே பெரியவள், சக்திதானே பெரியவள். இதை நான் எடுத்து சொல்லுகிறேன். இல்லை என்று மறுத்து பேசுகிறார். அவருக்கு என்னதான் ஆயிற்று? அவருக்கு என்ன நடக்கிறது புரியவில்லை. அவருக்கு சக்திதான் பெரியது. நாரதா, இந்த உலகத்தில் சக்திதான் பெரியது என்பது உனக்கு தெரிகிறது, உலக மக்களுக்கு தெரிகிறது. பாட்டனுக்கு ஏனோ இன்னும் தெரியவில்லை. சக்திதான் பெரியது, சக்திதான் பெரியது என்று எடுத்து சொல்லி சக்திதான் பெரியது. அண்டமென்றால் ஆகாயம், பிண்டமென்றால் பூமி, இதற்கிடையிலே தோன்றியது சப்த ஓசை. அந்த ஓசையிலே தோன்றியவள் தான் இந்த சக்தி. சக்தி தோன்றியவள் நில உலகிலே நிர்வாண கோலத்தில் இருந்தாலே அப்படியே இருக்க வேண்டியதாலே. அடுத்த ஒரு பொருளை பார்த்து விட்டார், அதற்கு உயிரோட்டம் கொடுத்தார், அது செல்வத்தை கண்டு ரசித்தார். இதை போன்று நமக்கேற்ற ஒரு துறவை தேடிக்கொண்டால் கணவன் மனைவியாக வாழலாம் என்று கருதி முதலிலே அவர் இருக்கக்கூடிய நெற்றிக்கண், திரிசூல, மணிமந்திரம், பஞ்சாயுத வஞ்சி, ஆட்சியர் சொல்லக்கூடிய 5 பொருளையை வைத்து மணலை சேர்த்து ஒரு பொம்மையை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்தார். பிறந்த உடனே இந்த குழந்தை சொல்லுது, அம்மா அவன் நினைத்தது நம்ம கேட்டது இல்லை என்று சொல்லி 2வது படைத்தார். அவனும் சகோதரன் என்று கூறிவிட்டார். 3வது பெண்ணே என்று தன்னை அர்த்தமாக எதிர் என்று அழைத்தது யாரு? நீங்கள் தான். பார்த்தால் பரவசம் அடைந்தால் அவளை கட்டி அடைய வேண்டும், காமயிச்சை பிரிய வேண்டும், இன்பத்தை காண வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வாருங்கள் அத்தான் சொன்னாலே அவளோடு சேர்ந்து நான் வாழ முடியுமா? முடியாது. அவளோ வயதிலே முதிர்ந்தவள், நானோ வயது இளையவன். ஆகையால் அவளுக்கு இருக்கக்கூடிய நெற்றி, கண், திரிசூல, மணிமுத்திரம், பஞ்சாயத பஞ்சாட்சி இருக்கக்கூடிய 5 பொருளையும் தந்திரமாக நான் பெற்றுக் கொண்டேன். பிறகு அவருடைய பூத உடலை எரித்தேன். எரித்த சாம்பலை 3 பாகமாக பிரித்தேன். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தியாக பார்வதி, லட்சுமி, சரஸ்வதியாக படைச்சது யாரு? நானே அவளை படைச்சவன் என்ற உயர்ந்தவன் யாரு? நீங்கள் தான் தாத்தா. உனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியலையே. இந்த உலகத்தில் சிவன் தான் பெரியது. என்னை பற்றி உனக்கு நன்கு தெரியும். எனக்கு கோபம் பிறந்தால் என்ன நடக்கும்? என் சினத்தை இங்கு மீண்டும் மீண்டும் தூண்டி கொண்டிருக்காது. ஆணுக்கு பெண்ணடிமை, ஆணுக்கு பெண்ணிடமை என்று 1000 முறை எடுத்து சொல்லுகிறாரே, அந்த ஆண்களையே பெற்றுத் தருவது இந்த பெண்ணை என்பதை அவர் மறந்து விட்டாரா? அது மட்டுமே இந்த பெண்ணை படைத்தவள் இந்த சக்தி, இந்த மண்ணை படைத்தவள் இந்த சக்தி. அதையே அனுதினமும் நாம் அருந்துகிறோமே. அதுவும் சக்தி மயம்தான். அப்படி பார்க்க போனால் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருப்பது இந்த சக்தி தானே. சக்தி இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியுமா? சக்தி இல்லாமல் இந்த உலகமே இயங்காது பாட்டி. எடுத்து சொல்லலாம். சக்திதான் சூழ் உலகமெல்லாம் 3.25 அரிக்கால் பாகம் நீரினால் நிலவப்பட்டது. நீர் நிறைந்திருக்கிறது. ஆனா அரிக்கால் பாகமும் 1/4 பாகம் சேர்ந்து நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் தான் பூலோக மக்கள் எல்லாம் வசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் ஆலயம் கட்டப்பட்டு சிறப்பாக செயலாற்றப்படுகிறது. இப்போ அந்த 3.25 ஆழி சொல்லக்கூடிய ஆழியிலே கங்கை பெரிதா இருக்க முடியுமா? இல்லது நான் தானா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அது பெரிதா இருக்குமா? சொல்லுங்க தாத்தா. வந்து பாகம் எப்பொழுது பார்த்தாலும் கைலாயத்தில் உங்கள் இருவருக்கும் சண்டை தானா? நீங்களே சண்டை போட்டுக்கொண்டா பாமர மக்கள் என்ன நினைப்பார்கள்? எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்துல நல்லதே நடக்கலை. சண்டை 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 சண்டைன்னு மண்டையே உள்ளது. ஆமா, என்ன செய்யறதுக்கு? பாட்டி எதற்காக கோபத்தோடு இருக்கின்றார்கள்? ஏன் தெரியுமா? நீங்கள் இடபாகம் கொடுக்கவில்லை, ஆகையால் தான் பாட்டி கோபத்தோடு இருக்கின்றார்கள். நீங்கள் இடபாகத்தை கொடுத்து விட்டால் பாட்டிக்கு கோபம் தணிந்துவிடும். உங்கள் இருவருக்கும் சண்டையே வராது.
நாரதா, நான் நினைவாக கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இருந்தாலும் நினைவாக வேண்டும் என்று அவளை கேட்டு பெற்றுக்க சொல். ஓ, கேட்டு பெற்று சொல்ல வேண்டும். ஆமா. பாட்டி தாத்தா பாட்டிதான் கோபத்தோடு இருக்கின்றார்களே, நீங்களே சாந்தம் கொள் என்று ஆணுக்கு பெண்ணு அடக்கமா இருக்கணும். அதனால பெண்ணுக்கு ஆண் அடக்கமா இருக்கலாமா? என்ன செய்வது? நீ என் போட்டு ஆளவன் தானே? இந்த வார்த்தை சொல்ல சரியா? டேய், அவளை வந்து கேட்டு வைக்க சொல்றான். நீங்களே விட்டு கொடுத்தால்தான் நல்லா இருக்கும் தாத்தா. இரக்கமான குணம் வேண்டும். இந்த காட்சி கண்கொள்ளா காட்சி நீ பார்க்க வேண்டும். இதனால் கலகம் பிறக்க வேண்டும். உன் கடமை செய்யணும். அவ்வளவுதானே? சரி, உன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய இப்போது நாங்கள் இருவரும் ஒன்றாக காட்சி காணும். அவ்வளவுதானே? உமையவளே, இன்றைய முதற்கொண்டு நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, இருவரும் சேர்ந்ததே உலகம் என்று சுட்டிக்காட்டு. இந்த கண்கொள்ளா காட்சியை நானே கண்டு வாங்கி அவளை கடமை செயலாற்றேன். அருகே வா. தாத்தா, என்ன காட்சி, என்ன காட்சி! இப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பதற்காகத்தான் ஆசையோடு ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தேன். உங்களுடைய பேரன் நாரதன். பாட்டி, உங்களை இந்த கோலத்தில் பார்க்கும்போது என் மனம் மகிழ்ந்து விட்டது. என் மனம் குளிர்ச்சியாக இருந்து விட்டது. சந்தோஷமாக இருக்கிறது பாட்டி. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே.